அனியங்கமி இது ஷேரி டேஃபிக்ஸ். நான் உங்கள் ஷேரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டேக்கு கூட ஒரு ஹாரர் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். ஒரு பாப்பா வந்து அவங்களோட கசினுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹாரர் வேறு ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு தெரியல சீரியஸாக எப்படி வரும், நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ எப்படின்னா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்டெப் கேம் வித் மொசக்குட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சாரிடா, நான் அது இத்தனை நாள் போட முடியல. கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சண்டேக்குள்ளே வந்துடும். அண்டு பர்த்டே ஒன் ஷாட்ஸ் நிறைய பேருக்கு நான் போடலை. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போகிறேன். எல்லாரோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எனக்கு இருக்குது. எல்லோரும் யார் யார் என்னென்ன கேட்டிங்களோ எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நோட்டும் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். ஓகே. அப்புறம் ஹாப்பி பர்த்டே தான். உன்னோட கசின் வந்து பர்த்டேக்கு இது கேட்டிருந்தாங்க. ஹோப் யூ லைக் இட். ஓகே, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக வீடியோ போடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ என்ன அப்படின்னா, தயாங் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கான். அண்ட் ஜங்குக் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர். தயாங் ரொம்ப ரக்கடு. அதே சமயத்தில் அவனுக்கு நிறைய ரொமான்டிக் தாட்ஸ் எல்லாம் ஜங்குக் மேலே இருக்குது. ஆனால் அவன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டான். ஆக்சுவலாக அவங்கெல்லாம் ஒரே ஸ்ட்ரீட், ஓகேவா. தயாங் வந்து வெளியவும் ரவுடிசனம் பண்ணுவான். அப்புறம் காலேஜில் நிறையா அப்படியே பயங்கரமாக கெத்தா அப்படி தான் அந்த காலேஜே வந்து தயாங்கை பார்த்து பயப்படும். தயாங்கோட சீனியர்ஸே அவனை பார்த்து பயப்படுவாங்க. ஓல்ட் காலேஜ் அப்படி நடுங்கும். அப்புறம் அவங்களோட வீட்டாண்டு எல்லாருமே இவனை விட பெரியவங்களாம் கூட தயாங்கை பார்த்து பயப்படுவாங்க. அந்தளவுக்கு தான் தயாங் வந்து சுற்றிட்டு இருப்பான் பயங்கரமாக கெத்தா. அப்படி இந்த சைட் ஜங்குக் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, அவன் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசுவான். அவன் பேசுகிற வாய்ஸே மற்றவங்களுக்கு அவ்வளோவா கேட்காது. பாதி நேரம் அவன் அப்படி தான் பேசுவான். அண்ட் ஜங்குக்கும் வந்து தயாங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து தயாங் இப்படி இருக்கிறதுனால அவன் போய் பேசுகிறது கூட கிடையாது. தயாங்க்கும் ஜங்குக்கும் சின்ன வயசுலேருந்து தெரியும். அவங்களாம் கொஞ்சம் அதே தெரியுது தானே, நல்லா விளையாட்டு அப்போலாம் நல்லா தெரியும். அதனால் நல்லா பேசுவான். ஆனால் லவ்வெல்லாம் இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ இதே போதும்டா, மிச்சத்தை நம்ம வந்து ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சீனில் தயாங் தான் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டோட ஒரு அந்த முனையில் வந்து உட்காந்துட்ருக்கான் பைக்கில். பக்கத்தில் ஃபெலிக்ஸும் போகமாக இருக்காங்க. டேய் என்ன காலேஜ் போகலையா தயாங்க அப்படின்ற மாதிரி போகம் வந்து கேட்குறாரு. ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு அவன் எப்படி போவான், அவங்க ஆள் இன்னும் போகலன்னா, அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பின்னாடி வாழை மாதிரியே போவார் அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் வந்து சொல்லிட்டான். தயாங்க அப்படியே மறைச்சிட்டேன். ஆமாம், இவன் ஆள் பின்னாடி போனதே இல்லை, போடா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கான். தூரத்தில் ஜங்குக்கு அப்படியே இன்னசென்ட்டாக வந்து நடந்துட்டுருக்கான். போகம் பார்த்துட்டு ஆள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி போகம் வந்து சிக்னல் கொடுக்குறாரு. அவங்க அப்படியே எட்டி பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அப்படியே இன்னசென்ட்டாக பப்பி ஐஸ் வச்சுட்டு நடந்துட்டு வரான். தேங்க பார்த்துட்டு ஏன்டா இவன் இப்படி சாவடிக்கிறான், என்ன சாவச்சானா இங்கே மச்சான் கத்தி அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் போய் அவன் நெஞ்செல்லாம் தள்ளிட்டான். ஏச்சி தள்ளிப்போ, என்ன மச்சான் சாவஸ்டான் நீ? இல்லை நானாக சொல்கிறேன், நீ என்ன புரிஞ்சுக்கிற பைத்தக்கார மூதேவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவன் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கான். ஃபெலிக்ஸு வேலைக்கு ஆகாது மச்சான், வேலைக்கே ஆகாது. நமக்கு லீடரா எவ்வளோ கெத்தாக இருந்தவன் அவன் பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கான். ஆமாம், அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபெலிக்ஸ் அப்படின்ற மாதிரி போகமும் சொல்கிறாரு. தேங்க பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் என்னை ரசிக்க தான் விடுங்களேன். நீ ரசிப்பா உன்னை யார் வேணாண்ணா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் தள்ளி நிற்கிறாங்க. தயவங்க அப்படியே ஜங்குக்கே பார்க்குறான். ஜங்குக்கு தெரியுது அவன் பார்க்குறான்ட்டு. அவன் அப்படியே கண்டுக்கல. அவன் பாட்டு வந்து நடந்து போயிடுறான். போகமே யாருக்கோ பெரிய 100 வாட்ஸ் பல்பு கிடச்சிது போல். ஆமாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. தயவங்க அப்படியே ஒரே முறை ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிட்டு சரி வாங்க காலேஜுக்கு போவோம். இனி தானே காலேஜுக்கு போகலண்ணா. நான் போகலன்னு சொல்லவே இல்லையா, அப்புறமா போகலான்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். போகம் அப்படியே ஃபெலிக்ஸை பார்க்குறான். தெரிஞ்சுக்காது தானே, தினமும் நடக்குது, நீ ஏன் வந்துட்டு அசிங்கப்படுற, போகலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே 3 பேரும் வந்து காலேஜ் போகிறாங்க. அது எப்படின்னா தயாங் வந்து ஜங்குக்கு காலேஜுக்கு வரான் அப்படின்னு தெரிஞ்சால் தான் காலேஜுக்கு போவான், இல்லைனா போக மாட்டான். அப்படி தான் அவன். இந்த சைட் ஜங்குக்கு நேராக வந்து போகிறான். அங்கே வந்து யோஞ்சனும் என்னவும் நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க? இப்போ தான்டா 10 நிமிஷம் தான் ஆச்சு. பஸ்ஸு போயிடுச்சாண்ணா? இல்லை பஸ் இனிமேல் தான் வருமா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே 3 பேர் வெயிட் பண்ணுறாங்க. காலேஜ் பஸ்ஸும் வருது. 3 பேரும் அப்படியே ஏறி காலேஜுக்கும் வராங்க.
இப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது. நைட் ஆகுது. ஜங்குக்கு வந்து அவன் ரூமில் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, யோன்ஜன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அம்மா பார்த்துட்டு, ஜங்குக் என்னம்மா கடைக்கு போயிட்டு வரியா? என்னம்மா இன்னத்துக்கு கடைக்கு போக சொல்கிறா? டேய் போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டேன். அவன் அப்படியே வந்து கடைக்கு போகிறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி யோன்ஜனு, என்வோ, அப்புறம் ஃபெலிக்ஸு, அப்படியே தயவங்க எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறான். இல்லைடா சீனியர் கூப்பிட்டாங்க, அதான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. ஓ ஏன் என்ன கூப்பிடல அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்கும்போது, ஏன்னா நீ தான் பயந்தாங்கொழியாச்சே அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்கிறான். தேவங்க ஒரே முறை அப்படியே சாரி மச்சான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இல்லை உடனேயும் கூப்பிடலாம் தான் நினச்சோம், அதான் நீயே வந்துட்டியா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே அதான் என்ன கூப்பிடல அப்புறம் என்ன வந்துட்டேன், இப்போ நான் வரலன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி அவன் வந்து நின்றுட்டு இருக்கான். நான் கடைக்கு போனியாடா? ஆமாம் யோன்ஜன் கடைக்கு தான் போனேன். சரி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இல்லை ஒரு பயங்கரமான கதையை வந்து மச்சான் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்கிறான். ஆமாம்மா அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்கிறான். பயங்கரமான கதையா? ஆமாம் ஜங்கு செம்ம பயமாக இருந்தது தெரியுமா, சீனியருக்கு இந்த கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறான். தேங்க அப்படியே ஆமாம் ஏன் உனக்கு பயமா என்ன? அது அது எனக்கு தான் பயம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். தேங்க அப்படியே சிரிக்கிறான். சீனியர் சிரிக்காதீங்க சீனியர், எனக்கெல்லாம் பயம் கிடையாது. ஆமாம்மா உனக்கு பயம் கிடையாது தான், சின்ன வயசில் பேய்க்கு பயந்துன்னு என்னை கட்டி பிடிச்சவன் தானே நீ. அது 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 நான் எப்போ பண்ணேன் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து அந்த பைக்லேருந்து கீழே இறங்கி வரான். ஜங்குக் அப்படியே சீனியர் இப்படிலாம் கிட்ட வரக்கூடாது, தப்பு, எனக்கு ஞாபகம் இல்லை தானே கேட்டேன், அதான்டா அதேமாதிரி கட்டி பிடிச்சா ஞாபகம் வந்துடும். சீனியர் இப்படிலாம் பண்ணக்கூடாது சீனியர், எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது யாருமே இல்லாத இடத்துல பண்ண பரவாயில்லையா? நான் அப்படிலாம் சொல்ல, தள்ளி போங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். தேங்க அப்படியே சிரிச்சுட்டு போய் பைக்கில் உட்காந்துக்கிறான். சரி ஓகே அப்படின்ற மாதிரி தயவங்க யோசிக்கிறான். அப்போது யோன்ஜன் பார்த்துட்டு, சீனியர் கதையை பாதிலே நிறுத்திட்டீங்க, சீக்கிரம் சொல்லுங்கள் சீனியர் எங்களுக்கு மண்டையை வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் இப்போ தான் வந்தேன் எனக்கு கதையே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். தேங்க அப்படியே சரி இந்த புல்லு பூச்சி வந்திருக்கல நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சீனியர் நீங்கள் என்னை இப்படி புல்லு பூச்சின்னு சொல்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல, அப்போ சாமி நீ பெரிய தைரியசாலி தான், நான் எதுவும் சொல்ல போதுமா அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே வந்து சிரிக்கிறான். சரி கதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கேட்கும்போது, சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக என்னென்னா அவங்களோட காலேஜில் ஒரு கதை இருக்குது. என்னென்னா அவங்க காலேஜில் தினமும் நைட்டு கரெக்டாக 12 ஒரு பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும். அது எந்த இடம்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணவங்க யாருமே திரும்பி வந்ததே கிடையாது. அதனால் அது என்ன இடம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி பஸ்ஸு வரும், அது வந்து கூட்டிகிட்டு போகும், மர்மமாக இருக்கும் அந்த பஸ்ஸு, ஆளே இருக்க மாட்டாங்க, டிரைவரே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதை வந்து இருக்குது. அதை தான் இப்போ தயங்க வந்து சொல்கிறான். பஸ்ஸில் வந்து டிரைவரே இல்லைனா எப்படி சீனியர் பஸ் ஓடும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். பேய் ஓட்டுமா ஜங்குக் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். நீங்கள் என்ன பயம்படுத்த சொல்கிறீங்க? சத்தியமாக இல்லைடா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். நான் இந்த கதையில் நம்ப மாட்டேன், நீ நம்மளனா போ, உன்னை யார் நம்ப சொன்னா? சரி இப்போ எதுக்கு இன்னத்துக்கு இந்த கதையை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி டியர்ஸுவே வந்துச்சு. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. தயங்க பார்த்துட்டு டேய் அல்லாத ஒன்றும் இல்லை சரியா, கதை தான் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே மழுப்புறான். யோன்ஜனு என்ன சீனியர் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன மறைக்கிறீங்க என்கிட்டேருந்து? ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். யோன்ஜனோ ஆமாம்மா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜங்குக்கு இல்லை நீங்கள் 2 பேரும் என்கிட்டேருந்து எதுவும் மறைக்கிறீங்க சொல்லுங்கள். என்வோ நீ சொல்லு, இவங்களாம் என்கிட்டேருந்து என்ன மறைக்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி என்வோ வாயை திறக்கிறான். தேங்க என்வோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்வோ அப்படியே சைலண்ட் ஆகிடான். தயாங் சீனியர் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவனாவது என்கிட்ட சொல்லட்டுமே, நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவனாவது என்கிட்ட சொல்லட்டும், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். தயாங்க என்ன இப்போ உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே? ஆமாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கதை இருக்குல்ல, நாங்கள் அதான் ஒரு கேம் விளாட்றோம். கேமா? ஆமாம் கேமு, யார் தைரியசாலின்னு பார்க்க போகிறோம். அப்படியா எல்லோரும் போக போகிறீங்களா? ஆமாம் எல்லோரும் தான். ஃபஸ்ட்டு நான் ஃபெலிக்ஸு போகம் போகிறதா தான் ஐடியா இருந்துச்சு. ஆனால் 3 பேர் போனால் ஃபன்னாக இருக்காதே, அதனால தான் இவனுங்க 2 பேர் ஞாபகம் வந்துச்சு கூப்பிட்டேன். என்னையும் கூப்பிடல?
நீ ஏற்கனவே பயந்து சாவ, அங்கே வந்துட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? நான் 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 பயந்து சாவனா? அது உண்மைதான். ஆனால் நீங்கள் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல. இது ரொம்ப தப்பு சீனியர் அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்கிறான். தேவங்க அப்படியே சிரிக்கிறான். அப்புறமா எல்லாரும் வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு. யோன்ஜன் கூட தான் ஜங்குக் வந்து நடந்து போயிட்டுருக்கான். யோன்ஜன், நீ கூட என்கிட்ட சொல்லலை. ஏய் அதெல்லாம் இல்லைடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படியன் தான். நீ இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும் யோன்ஜன். சரி விடு, அதான் இப்போ சொல்லிட்டோம்ல. என்ன வரியா? எனக்கு பயமாக இருக்கே. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பயம்னு உனக்கே தெரியும்ல. பயமாக இருந்தா அதுக்குன்னு ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை மிஸ் பண்ணுவியா? சான்ஸா? ஆமாம், இப்போது எப்படியோ 6 பேர் இருக்கோம். நீயும் வந்தீங்கன்னா 6 பேர் இருப்போம். ஆமாம், அப்போது நாங்கள் ரெண்டு பேராக பிரிஞ்சிருவோம். இல்லை அந்த எண்வுக்கு வேறு போக மேலே ஒரு கண்ணு. அப்படியா? ஆமாம், அவன் எப்படியாவது பேசி கீசி கூப்பிட்டு போவான் தனியாக. நான் எப்படியாவது இந்த ஃபெலிக்ஸ் தானே, அவன் எப்படியாவது ஏதாவது பேசினா, சாப்பாடு ஏதாவது பேசினா அவன் வந்துட்டு போகிறான். நாங்கள் தனியாக போயிடுவோம். நீ அப்புறம் தயங்கிட்ட தனியாக பேசலாம்ல. தனியாக பேசலாமா? ஆமாடா, நல்ல சான்ஸு. அவன் காலேஜில் வீட்டில் எப்போவுமே அதுங்க 2 கூட தான் சுற்றிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன், சீனியரை அவனுக்கு தனியாக பேசணுன்னா இந்த சான்ஸ் தான். நான் எப்படியாவது அவங்கள தனியாக கூப்பிட்டு போக சான்ஸ் ட்ரை பண்ணுறேன். அது அந்த என்வகிட்ட சொன்னா அவனும் பார்த்துப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. நீ வந்தீன்னா தயங்கிட்ட தனியாக பேசி உன்னோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணலாம். அப்படி உனக்கு அதுக்கு தைரியம் வரலனா அட்லீஸ்ட் அவன் மனசில் யார் இருக்காங்கன்னாவது நீ தெரிஞ்சுக்கலாம்ல. ஆமாம்ல. ஆமாவா இல்லையா? அவன் தான் தெரிஞ்சுக்கலாம் தான். ஆனால் நான் கரெக்டாக பேசுவேனா? நீ போடுற பிளான்லாம் கரெக்டாக இருக்குது. அது நீ பண்ணனா கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடுவா. ஆனால் நான் போய் அவர்கிட்ட வளர வச்சுட்டேன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீ வளர மாட்டே. போய் நான் சொல்கிற மாதிரி நீ பேசி தெரிஞ்சுக்கலாம் அவர் மனசில் யார் இருக்காங்கன்னு. அவர் மனசில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன யோன்ஜன், என்னடா அவருக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேளை உன்னை தான் பிடிச்சிருக்குன்னா நம்ம ஏதாவது பண்ணலாம். சரி, அப்போ யாரையும் லவ் பண்ணனா அப்போ ஈஸி, உன்னை லவ் பண்ண வைக்கலாம். ஓ அப்படியோ, சரி ஓகே, அப்போ நானும் வரேன். பத்தியா தயாங் பேர் சொன்னால் மட்டும் வரேன். அது அது தயாங்கிட்ட பேசினல. சரி போய் தூங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் வீட்டுக்கு போய் தூங்குறாங்க. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்னவோ வந்தால் லீவு, அதனால ஜங்குக்கும் யோன்ஜனும் மட்டும்தான் வந்து காலேஜுக்கு போகிறாங்க. போகிற வழியிலேயே காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே தயங்க பார்த்துட்டேன். டே மச்சான் அவனை கூப்பிட்றான். ஏன் கூப்பிட? டே கூப்பிட்றா, இவனுக்கு இது வேலையே போச்சு. ஜங்குக் அப்படின்ற மாதிரி வந்து ஃபெலிக்ஸ் கூப்பிட்றான். ஜங்குக் பார்த்துட்டு சீனியர் இங்கே வா அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து வராங்க. சொல்லுங்கள் சீனியர், இன்றைக்கி நைட்டு தான் போகிறோம், உனக்கு ஓகேல? இன்றைக்கி நைட்டா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஃபெலிக்ஸை வந்து பார்க்குறான். ஃபெலிக்ஸு நம்ம மச்சான் என்ன பார்க்குறான் தெரியலையடா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டே இருக்கானுங்க. அவன் அப்படியே சின்ன திரும்பி பார்த்துட்டேன். இன்றைக்கே வா டே, வரேன்னல ஒத்துக்கோ. எல்லாம் யோன்ஜன் ஒத்துக்கோ. சரி ஃபெலிக்ஸ் நான் வரேன் அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஃபெலிக்ஸா? நான் சீனியர்லாம் போயிடுச்சா? காலேஜ் சேர்கிறதுக்கு முன்னாடி உன்னை ஃபெலிக்ஸ்ன்னு தானே கூப்பிட்டா, நீ என்ன சொன்ன என்ன அன்றைக்கி? அப்புறம் என்ன போ அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். உனக்கு ஓயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஜங்குக், அடிச்சனா இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்கிறான். என்ன ஆச்சு தான் பாரு உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். தேங்க பார்த்துட்டு போதும் சண்டை போட்டதுலாம் போதும். இங்கே பாரு ஜங்குக்கு, அங்கே வந்து என்னென்னா நடக்கலாம், நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னு கூட தெரியாது. அந்த பஸ்ஸு வருமா இல்லையான்னே தெரியாது. அப்படியே வந்தாலும் எந்த இடத்துக்கு போகும்னு தெரியாது. அதனால் நான் சொல்லிட்டேன், அது எப்படி வேணா இருக்கலாம். இந்த பயந்துட்டு நான் வீட்டுக்கு போகணும், அம்மாவை பார்க்கணும், ஆட்டுக்குட்டியை பார்க்கணுன்னு அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து மிரட்டுறான். ஜங்கு அப்படியே இல்லை சீனியர், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், போ அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து சொல்லிட்டான். ஜங்குக்கும் யோன்ஜனும் வந்து போயிடுறாங்க. இதே வந்து நைட் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவன் அப்படியே பயத்தில் போர்வை வந்து போத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். யோன்ஜன்ட்டு வந்து கால் வருது. நான் கால் எல்லாம் எடுக்க மாட்டேப்போ அப்படின்ற மாதிரி அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்னென்னா சரி நம்ம தான் அந்த இடத்துக்கு போகிறோமே அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து சர்ச் பண்ணியிருப்பான். அந்த பஸ்ஸோட பிக்குன்ட்டு ரொம்ப பயங்கரமாக பிக்கெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்துன்னு அவனுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. ஐயோ இதெல்லாம் நான் வரமாட்டேன், என்னால் முடியாதுப்பா, நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். யோன்ஜன்ட்டு வந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அம்மா பார்த்துட்டேன். டே ஜங்குக், அம்மா
யோன்ஜின் கால் பண்ணுறான் பாரு. அது அது நான் எடுக்கலாமா? ஏன்? இல்லை அது அது நான் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட? இல்லைம்மா நான் போகல. ஓ வெளியே கூப்பிட்றானோ? போயிட்டு வாடா, எப்போ பார்த்தாலும் இங்கே தான் உட்காந்து மூட்டை போட்டுட்ருக்கேன் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக் பார்த்துட்டு எனக்கு அம்மா கூட எனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்லோவாக வந்து யோஞ்சனோட ஃபோனை எடுத்து கால் வைக்கிறான். ஹலோ யோஞ்சன். ஜங்குக்கு அப்படின்னு மாதிரி அந்த சைட்லாம் தயாங்க பேசுகிறது. அவன் திருப்பி காலர் ஆகிட்டே பார்த்தா அது யோஞ்சன் தான் போட்டுக்கு. சீனியர் நீங்கள் என்ன யோஞ்சன் ஃபோன்லேருந்து? ஏண்டா வரேன்ட்டு வராமல் உட்காந்து இன்னும் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறேன், என்ன ஜங்குக்கு உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறான். இல்லை சீனியர் நான் ரெடியாகிட்டு இருந்தேன். டேய் நான் கல்யாணத்துக்கா போகிறது பேய் பஸ்ஸில், கிளம்பி வா ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபோனை வச்சிடறான். ஜங்குக்கு அப்படியே இவர் விட மாட்டார் போல. சரி அந்த பேய் பஸ்லாம் வராது. ஜங்குக் நீ வந்து போகிற தேங்கிட்ட பேசுகிற, அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற, ஒரு வேளை அவர் ஒன்று தான் லவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹிண்ட்டு கொடுத்தாருன்னா ஒன்று பிடிச்சிக்கி சச்சணும் அப்படின்னு தான் அந்த யோஞ்சன் சொல்லி கொடுத்தான். ஆனால் நான் பண்ணுவேன்னா தெரியலையே. கிருஷ்ணா நீ தான் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு கிளம்பி போகிறான். சரி எல்லாம் முறைச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே சாரி சீனியர். ஏன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வாயை திறக்கிறாங்க. தேங்க பார்த்துட்டு டேய் இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லை வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து கிளம்புறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்கவுங்க பைக்கில் வந்து காலேஜுக்கு தான் போகிறாங்க. ஜங்குக்கு வந்து போய் தயங்கோட ஏறிக்கிறான். ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு டேய் ஆனால் இவன் வேறுட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஃபெலிக்ஸு நீ வந்து யோஞ்சினி கூட வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு ஏன் நீ அவன் கூட இருந்தா என்ன? ஏன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு யோன்ஜின் ஒழுங்காக ஓட்டுவானான்னு பயமாக இருக்குது, நான் அதனால தான் தயங் சீனியரோட பைக்கில் ஏறினேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படியா வண்டி ஊந்துருமோன்னு பயமாட்டிச்சால உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஃபெலிக்ஸ் இருக்கிறான். ஆமாம் நீ போய் ஃபெலிக்ஸ் போ 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 நீ போய் அவன் வண்டியில் உட்காரு. சரி உனக்கு வண்டி பயம், அப்போ போய் போக வண்டியில் உட்கார வேண்டியது தானே, அவன் சூப்பராக ஓட்டுவான்னு இந்த ஊருக்கே தெரியுமே. ஐயோ இவன் என்ன கரெக்டாக கேட்குறான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முழிக்கிறான். தேவங்க வந்து பார்த்துட்டு டேய் போய் உட்காருப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ யார் யாரோ நம்பன் என்று அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் வந்து பாட்டு பாடிட்டே போய் யோஞ்சன் பைக்கில் ஏறுறான். யோஞ்சன் முறைக்கிறான். நீ ஏன்டா முறைக்கிற? ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி 3 பேரும் போகிறாங்க. அப்படியே பைக் எடுத்துகிட்டு அதாவது போகம் கடை வந்து என்னவோ போயிருப்பான். இப்போது ஜங்குக் கூட ஹாப்பியாக இருக்கு. அவன் அப்படியே தேவங்க கூட பைக்கில் போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாக வந்து அப்படி சிரிச்சிட்டே இருக்கான். தேவனுக்கு நல்லா தெரியுது அவன் பின்னாடி உட்காந்து சிரிச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு. தேவங்க அப்படியே ஜங்குக் சரி எதுக்கு இப்போ சிரிச்சிட்டே இருக்கேன்? அது 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 ஒன்றும் சீனியர், போகிறது பேய் பஸ்ஸை பார்க்க, நீ என்னமோ ஹனிமூனுக்கு போகிற மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக் பார்த்துட்டு என்ன சீனியர் இப்படிலாம் பேசுகிறீங்க? இல்லைடா நீ ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருந்தியா, என்னமோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க வெக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வண்டி ஓட்டிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே நடந்தால் நல்லா தான் இருக்கும், எனக்கு கொடுத்து வைக்கலையா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஜங்கு கொடுத்து வைக்கலையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா அவன் வந்து மைண்ட் வாய்ஸ் நினச்ச ஜங்கு கொஞ்சம் சத்தமாகவே வந்து சொல்லியிருப்பான், லைக் வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிற மாதிரி. ஆனால் தயவு வந்து கேட்டுச்சு. ஜங்குக் சீனியர் யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? அது சீனியர் என்ன இவர் நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் இவர் கேட்டுட்ருக்காரு, இப்போ நான் என்ன பதில் சொல்லணும்? ஆமான்னு சொல்லணுமா இல்லைன்னு சொல்லணுமா? ஐயோ இந்த யூஜின் பையன் எதுவும் சொல்லலையே என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவன் தலையை செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். தேவங்க டேய் சீனியர் நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அது அது நானா நானா நான் லவ் பண்ணேன் சீனியர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். தயாங்க அப்படியே ஒரு செகண்ட் ஜங்குக்கே பார்க்குறான். ஜங்குக்கு என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரியே எல்லோரும் கரெக்டாக வந்து காலேஜுக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. இறங்கினோடனே ஃபெலிக்ஸு மச்சான் நிஜமாக அந்த பஸ் வருமா? டேய் என்னமோ பெரிய புட்டிங்கி மாதிரி கிளம்புனா பயப்படுறப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை மச்சான் சும்மா கேட்டேன். இந்த ஜங்குக் பையன் வேறு இருக்கானே மிரண்டு ஏதாவது ஓட்டானா? இங்கே பாரு ஃபெலிக்ஸ் என்கிட்ட வராதேண்ணா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணுறது நிறுத்து,
இது ஹாரர் ஒன் ஷாட் அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். ஃபெலிக்ஸ் அப்படி போச்சுட்டு எங்கே இவன் எங்கேயாவது என்னை சீரியஸாக இருக்க விட்றாளா, என்ன காமெடி பண்ணுறதுக்குனே வச்சிட்ருக்கா, என்ன பண்ணுறது என் தலையெழுத்து. ஆமாம் ஃபஸ்ட்டு ஷாடி எருமை மாடே, ஃபஸ்ட்டே உன்னை இங்கேருந்து தூக்கு அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு வந்து கத்திட்டு இருக்கான். தேங்க பார்த்துட்டு ஐயோ 2 பேரும் கொஞ்சம் வாயை முட்டை தான் இருங்களேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரி கம்முன்னு இருக்கும் அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு வந்து அப்படியே அமைதியாகிறான். தேங்க சொன்னேனே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. எல்லாம் அங்கங்கே உட்காந்து பேசின்னு இருக்குதுங்க. தேவங்க ஒரு பக்கம் ஒரு அந்த போஸ்ட் கம்பு மாதிரி இருக்கும்ல அதில் சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். தேவங்க டேய் சீனியர் ஏன் அப்படி இருக்கேன்? இல்லை சரி ஏதாவது வேணுமா? இல்லை எதுவும் வேணாம், சும்மா நின்றுருக்கேன், அவங்க ஃபன் பண்ணிகிட்ருக்காங்களே, எனக்கு பேச எதுவும் இல்லை, அதான் நான் சைலண்டாக இருக்கேன். சரி அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக தூரத்தில் அந்த பஸ்ஸு வர மாதிரி தெரியுது. தேவங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு பயந்துறான். சீனியர் பஸ்ஸு தெரியுது, ஏன் இப்படி பயப்படுற? பஸ்ஸு தூரத்தில் தானே வருது, எதுக்கு இப்படி பயப்படுற? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மாதிரி தேவங்க வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வந்து பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே அந்த ஹேண்ட்ஸையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு வந்து தயவங்களோட கையை வந்து பிடிச்சிருக்கதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே சிரிச்சுட்டு அந்த கையை பார்க்குறான். அந்த பஸ்ஸு கரெக்டாக வந்து அவங்க காலேஜோட வாசலில் வந்து நிற்கிது. இவங்கெல்லாம் பார்த்துட்டு மச்சான் அப்படின்னு மாதிரி சொல்கிறானுங்க. எல்லாரும் அப்படியே கல் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸையை பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அந்த கதையில் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல பஸ் டிரைவர் இல்லை, அந்த பஸ்ஸுக்குள்ளே யாருமே இல்லை. அப்படியே ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக்குலாம் தயவங்களோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறான். தயவங்க அப்படியே டேய் வாங்க போகலாம், ஆனால் மச்சான் வாங்க போகலான்னு அப்படின்ற மாதிரி தயவங்க ஃபஸ்ட்டு ஜங்குக்கை கூட்டிகிட்டு மேலே ஏறுறான். மேலே ஏறினதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏறுறாங்க. தயவங்க அப்படியே வெளியே பார்த்தா அவன் காலேஜு பகல் மாதிரி தெரியுது. அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது. டேய் வெளியே பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வெளியே பார்த்தா அப்படியே காலேஜ் வெளிச்சமாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுவும் இப்போ படிக்கிற அவங்க கூட படிக்கிற பசங்க அப்படியே உள்ள காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இதில் ஃபெலிக்ஸ் மட்டும் வெளியே போய் பார்க்குறான். பார்த்தா அந்த இடம் இருட்டாக இருக்கு. மச்சான் நைட் டைம் தான்டா அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்கிறான். தயங்க என்ன இது மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்குலாம் பயங்கர பயமாக இருக்குது. தயம் என்ன அங்கே பாருங்களேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அந்த இடத்துல ஒரு ஓரமாக ஒரு சீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் உட்காந்துட்டுருக்கு. எல்லாரும் அதையே பார்த்துட்ருக்காங்க. டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி அடிக்குது. அந்த உருவம் அங்கே இல்லை. எல்லாருக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. தயம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது ஃபெலிக்ஸும் சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே சீனியர் ப்ளீஸ் வேண்டாமே நம்ம போயிடலாம். சும்மா ஜங்கு, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். அந்த பஸ் அப்படி மூவ் ஆகுது. எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. எல்லோரும் ஒரு சீட்டில் உட்காந்துட்ருக்கானுங்க. அதுவும் 2 பேராக தான். அவனுங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயங்க அப்படியே நின்றுட்டே இருக்கான். ஜங்குக்கு சீனியர் உட்காரலாமே இரு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்படியே அந்த பஸ் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அது யூஸ்வலான ரோடு மாதிரி இல்லை. அவங்க அந்த ஏரியாவில் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த ரோடு அவங்க பார்த்ததே கிடையாது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட படிக்கிறாங்க காலேஜ் மேட்ஸு எல்லாருமே அப்படியே ஓடி வர மாதிரி இருக்குது. தேவங்க அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அது ஒத்து பார்த்தா அது அந்த ஃபேஸே அப்படியே பயங்கரமாக மாறுது. தேவங்க ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துடுறான். அப்படியே அப்படின்னு மாதிரி பார்க்குறான். என்னன்னா அந்த இடத்துல ரொம்ப ஒரு கொடூரமான முகம் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்களுக்கு. அவன் அப்படியே மூச்சு வாங்கிட்டே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கு சீனியர் இப்போ கூட இந்த பஸ்லேருந்து இறங்கி ஓடிடலாம் சீனியர் அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தேவங்க பார்த்துட்டு இங்கேருந்து ஓடுறதுக்கு நான் வரல, எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஜங்குக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த பஸ்ஸில் ஏறி போயிருக்காங்க. அவங்களாம் எங்கே போனாங்க, எதுக்கு போனாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒருத்தர் கூட இதுக்கு முன்னாடி வெளியே வந்ததே இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி தேவங்க வந்து சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஓகே சரி அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. திடீர்னு பஸ் அப்படியே வேகமாக போக ஸ்டார்ட் பண்ணுது. எல்லாருக்கும் அவ்வளோ போயும். ஜங்குக்குலாம் தயங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தயங்க அப்படியே ஒன்றும் இல்லை ஜங்குக்கு, இல்லை நான் இருக்கேன்ல
ஒன்றும் அப்படின்ற மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பஸ்ஸு பயங்கர வேகமாக போய் டக்குன்னு சடன் பிரேக் போடுது. எல்லோரும் அப்படியே போய் இடிச்சுக்கிறாங்க. ஃபெலிக்ஸ்லாம் அந்த கம்பியில் போய் இடிச்சிருப்பான். அவனுக்கு ரத்தம்லாம் வருது. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ரத்தத்தை பார்க்குறான். அப்படியே அது அவன் கையிலேருந்து கீழே ஊற்றுறதுக்கு முன்னாடி உறைஞ்சி போயிடுது. மச்சான் இங்கே பாரேன் அப்படின்ற மாதிரி காட்டுறான். பார்த்தா அந்த பிளட் அப்படியே உறைஞ்ச இடம் பிளட்டு அப்படியே காணாமல் போயிடுது, மறைஞ்சிடுது. பிளட்டே இல்லை அவன் தலையில் கையிலலாம். எல்லாருக்கும் வினோதமாக இருக்குது. அப்படியே வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே அந்த பஸ்லேருந்து வெளியே பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ பெரிய மேன்ஷன் அப்படியே பாலடைஞ்சு போயிருக்கு. தயங்க அப்படியே ஆச்சரியமாக அதை பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே ஒரு மின்னல் வெட்டுது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் ஒரு நிமிஷம் அப்படி க்ளோ ஆகிட்டு அந்த இது திருப்பி இதுவாகுது. அந்த இதில் அவங்க தெளிவாக பார்த்துருப்பாங்க. மேலேருந்து ஒரு உருவம் அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்கோம். தயாங் மட்டும்தான் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பான். வேறு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த மேன்ஷனை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. தயாங் அப்படியே வாங்க உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மச்சான் வேணாம் மச்சான் இப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெலிக்ஸ் உனக்கு வேணாண்ணா, நீ இப்படியே போ, நான் உள்ளே போக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தயங்க அந்த ஜங்குக் கையை பிடிச்சிட்டு இறங்குறான். ஜங்குக்கு பயமாக இருக்குது. இருந்தாலும் தயங்கோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரும் நிற்கிறாங்க. பெரிய கேட்டு போட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு 30-60 ஸ்டெப்பு உள்ளே போனால் தான் அந்த மேன்ஷன் கிட்டேயே போக முடியும். அதை சுற்றி அவ்வளோ இடம் இருக்குது. அப்படியே ஆச்சரியமாக எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு செகண்டு யோஞ்சன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த பஸ்ஸில் டேய் பஸ்ஸை காணும் அப்படின்ற மாதிரி யோஞ்சன் சொல்கிறான். திரும்பி பார்த்தா ஆமாம் அந்த பஸ்ஸு இல்லை. இந்த ரோடு ரொம்ப பெருசு. எந்த சைடுமே அந்த பஸ்ஸு இல்லை. அந்த பஸ்ஸு கிளம்புனா சத்தமும் இல்லை. எங்கே போச்சுன்னே தெரியல. அப்படியே மறைஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் அவ்வளோ பயம். ஜங்குக்லாம் அவ்வளோ பயமாக இருக்குது. யோங் சீனியர் நம்ம போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்குக் நான் இருக்கேன்ல வா அப்படின்ற மாதிரி அந்த கேட்டை தயாங் ஓப்பன் பண்ணுறான். அவன் கை வைக்கவும் அந்த கேட் பட்டார்னு ஓப்பன் ஆகுது. எல்லாருக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. வாங்க ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டு அந்த மேன்ஷனுக்கு அந்த பெரிய டோரு, பயங்கர பெரிய டோரு கிட்ட போனால் அந்த மேன்ஷன் அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே நின்று மேன்ஷனை பார்த்துட்ருக்காங்க. இப்போது தமிழில் இருக்க மேன்ஷனே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. அப்படியே அந்த மேன்ஷனையே பார்த்துட்ருக்காங்க. தயாங்க அப்படியே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டீப் சைட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அந்த டோரில் கை வைக்கிறான். அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. உள்ளே அங்கங்கே லைட் எரியுது. அந்த இடத்துல நிறைய தூசி இருக்குது. ஆனால் அது ஒரு லைட் ரொம்ப வெளிச்சமாக எரியுது. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்க்க ரொம்ப பாடஞ்ச மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. எல்லோரும் ஆனை பார்த்துட்டு இருக்கும் போதே கதை பின்னாடி டமான்னு சாத்துது. ஜோஞ்சர்லாம் பயந்துட்டு அப்படியே ஃபெலிக்ஸை கட்டிப்பிடிச்சிக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக்கிங் அதுக்கு மேலே தயாங்கோட செஸ்ட்டில் தான் அவன் ஃபேஸை பாரி பண்ணிகிட்டு இருக்கான். தயாங்க ஒன்றும் இல்லை, ஜங்குக் ஒன்றும் இல்லை, நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அப்படியே சரி வாங்க சரி போயிடலாம், இங்கே பாரு ஜங்குக் வா அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். எல்லாருக்கும் வியர்டாக இருக்குது. என்னடா தயாங் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறானே அப்படின்ட்டு. அப்படியே ஒரு இடத்துல தயாங் ஸ்டாப் ஆக்குறான். அங்கே படிக்கட்டு இருக்குது, அவ்வளோ பெரிய படிக்கட்டு. அப்படியே மேலே ஏறி போகுது. அப்படியே இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று போகுது. தயாங் அப்படியே பார்த்துட்டு யோஞ்சன் தயாங் சீனியர் நீயும் போகணும், கீழே இருந்துக்கோங்க. ஆனால் இதுக்கு இல்லை, நம்ம தனித்தனியாக இருந்தால் தான் இந்த கேம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன கேம், இங்கே பார்க்குறது மட்டும்தானே கேமுன்னு நீங்கள் சொன்னீங்க. நம்ம இப்போ கிளம்பிடலாம் சீனியர். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னது சீனியர் அப்படின்னு எல்லோரும் அப்படியே ஷாக்கிங்காக அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவன் அப்படியே அந்த பஸ்ஸு இதோட காலையில் தான் வரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எல்லோரும் அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. தயவங்க என்ன சொல்கிறேன்? ஆமாம் ஃபெலிக்ஸ், காலையில் தான் அந்த பஸ்ஸு வரும். திருப்பி சூரியன் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பஸ்ஸு வரும் அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறான். ஆனால் உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு பார்க்குறான். ஃப்ளாஷ்பேக் தான். தயவுக்கு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க.
அவங்க வந்து காலேஜ் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த கதையை சொல்லி அந்த பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. தேவ் வந்து எல்லாத்தையும் லைவ்ல இருந்து அவங்க ஃபோனில் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். என்ன இருக்கும் அப்படின்னா, கரெக்டாக காலைல விடிகிறப்போ அந்த பஸ் வந்திருக்கும். அவங்க அக்கா ஏறலான்னு போகும்போது பின்னாடிலேருந்து அவங்க யாரோ அடிச்சிருப்பாங்க. அதனால அவங்க அந்த இடத்துல விழுந்து செத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுமைனா, அவங்க கூட்டிகிட்டு போன எந்த ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களுக்கு உண்மையானவங்க கிடையாது. எல்லாருமே அவங்கள இதுதான் பண்ணாங்க. கடைசி நேரம் வரைக்கும் தயங்கி பார்த்து தான் இருந்தான். அவன் வீடியோ காலில் பார்க்கும்போது பின்னாடி ஒரு பிளாக் உருவம் இருந்திருக்கும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொசஸ் ஆன மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அவனுக்கு அது வியர்டாக இருந்திருக்கும். அவங்க வாலண்டரியாக கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஏன் அவங்க பண்ணாங்க அப்படின்றத அவன் வந்து தெரிஞ்சுக்க விரும்பினான். அதனால தான் அவன் இப்போ இந்த மேன்ஷனுக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் அவன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இதா அப்படியே வந்து தயங்க சொல்கிறான். எல்லாருக்கும் அவ்வளோ ஷாக்கு. ஃபெலிக்ஸும் போகாமல் பார்த்துட்டா, பைத்தியமா தயங்க உனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி போகும் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து தயங்கிட்ட கோவப்படுறான். அறிவில்லையா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸாக வந்து உங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சும் நீ எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. எங்களுக்கே ஏதாவது ஆகி நமக்குள்ளேயே சாக்கடிச்சுக்கிட்ட என்னத்தை அவங்க ஆக்கும்? அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க. அவங்க கத்திக்கிட்டு இருக்கும்போதே யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. எல்லாரும் அப்படியே திரும்பி அந்த படிக்கட்டுக்கு மேலே பார்க்குறாங்க. அவங்க எதுவுமே இல்லை, ஆனால் அந்த சத்தம் மட்டும் கேட்குது. எல்லாருக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. தயம் இந்த மாதிரி இடத்துக்காக எங்களை கூட்டிகிட்டு வருவா அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து தயமாக திட்டிகிட்ருக்காங்க. தயங்க அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். இன்னும் அவனோட கிரிப்பு அந்த ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் டைட் ஆகுது. ஜங்குக்கு பார்த்துட்டு, சீனியர் ஏன் அப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க? எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயங்க அப்படியே, சாரி ஜங்குக், நான் செல்ஃபிஷாக தான் யோசிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. அப்படின்னு சத்தம் கேட்குது. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கையில் உயிரே இல்லை. அப்படியே பயந்துக்கிட்டே ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. தயங்க அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லோரும் தனித்தனியாக போங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். எல்லோரும் பயங்கரமாக கத்துறாங்க. ஃபெலிக்ஸ் வந்துட்டு, தயம் அறிவு இருக்கா? தனியாக போக சொல்கிற? இந்த இடத்த பற்றி உனக்கு தெரிஞ்சு கூட்டிகிட்டு வந்திருக்க, இப்போ என்னென்னா தனியாக போக சொல்கிற? இல்லை ஃபெலிக்ஸ், தனியாக போகிறது தான் ஆகுது. என்னடா சொல்கிற? ஆமாம், அவங்களாம் ஒன்றா இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி ஆச்சு. ஒருவேளை தனித்தனியாக இருந்தா எங்கள் அக்காவுக்கு அந்த மாதிரி ஆயிருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஜங்குக்கெலாம் பயமாக இருக்குது. தயங் 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 அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். தயங்க அப்படியே, நான் சொல்கிறத கேளுங்க. எல்லோரும் தனித்தனியாக போனாலும் ஆபத்து தான். அதனால தான் ரெண்டு பேராக போங்கன்னு நான் சொல்கிறேன். என் பேச்சை கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு நம்ம தேவங்க வந்து சொல்கிறான். எல்லோரும் சரி சரி தேவங்க, டென்ஷன் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு யோஞ்சனும் போகமோ கீழே இருக்க ரூம்ஸுக்கு போகிறாங்க. இந்த சைடு ஃபெலிக்ஸும் என்போம் அவங்க ரைட் சைட் போகிறாங்க. தயங்க அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே அந்த ஸ்டேஜில் வந்து ஏறுறான். அவனுக்கு ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்கு. தயங்க அப்படியே அந்த மேன்ஷனே இது அப்படியே விரிச்ச கண்ணோட பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் அப்படியே பாதி கண்ணை ஐஸ் க்ளோஸ் பண்ண மாதிரி தான் தயங்கோட ஹேண்ட்ஸை டைட்டாக க்ரிப் பண்ணிட்டு தான் ஜங்குக்கு வந்து போயிட்டுருக்கான். தயங் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூமுக்கு போகிறான். என்னமோ அவனுக்கு இந்த இடம் பழகின மாதிரியே அவன் போயிட்டுருக்கான். ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயங் என்ன இப்போ எங்கே போகிறோம்? எங்கே எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே ஒரு ரூமுக்கு முன்னாடி நிற்கிறான். அந்த ரூம் மட்டும் ரொம்ப பாழடைஞ்சு போயிருக்கு. அவன் அப்படியே அந்த ரூமையே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு இருக்கிறக்கும் ரொம்ப பயமாகுது. தயம் இந்த மாதிரி பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தயம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். தயங்க அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக பிடிச்சிட்டு, ஒன்றும் இல்லை நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். உள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அப்படின்னு சத்தம் கேட்குது. ஜங்குக் பயங்கரமாக பயந்துறான். தேங் எனக்கு பயமாக இருக்கு நம்ம போயிடலாம் ப்ளீஸ், எனக்கு இங்கே இருக்க வேண்டாம், நம்ம போயிடலாம் தயங் அப்படின்ற மாதிரி ஜங்குக் கலறான். ஆனால்
தயங் எதுவுமே கண்டுக்கல. அவன் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணா அங்கே ஒரு குட்டி பொம்மை வந்து அப்படியே ஆடிட்டுருக்கு. தயங் அதையே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அந்த இடத்துல அந்த பொம்மை வந்து ஆடிட்டுருக்கு. தயங் தயங் இந்த பொம்மை எப்படி ஆடுது இரு அப்படின்னு மாதிரி தயங் வந்து அதில் கை வைக்க போகிறான். ஜங்குக் அவனோட ஹேண்ட்ஸ் அவுட் பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். திடீர்னு அந்த பொம்மை சர்ட்டுன்னு வந்து பெட்டுக்குள்ளே போயிடுது. ஜங்குக்கு அலறி அடித்து அப்படியே கீழே விழுறான். அவன் பின்னாடி ஒரு கிளாஸ் ஜார் இருந்திருக்கும் அந்த டேபிள் மேலே. அது அப்படியே கீழே விழுந்து உடையுது. அது அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கிழிச்சு அவனுக்கு அப்படியே பிளட்டு வந்து ஊற்ற ஸ்டார்ட் ஆகுது. அவனுக்கு ரொம்ப வலிக்குது. இந்த தயங் வலிக்குது ஆ ஆ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அழுதுட்டு இருக்கான். திடீர்னு அந்த பிளட்டு வந்து அப்படியே வந்து தரையில் விழுந்து அப்படியே ஒரு இடத்த நோக்கி போகுது. அது வந்து ஒரு ஃப்ளாட்டான தரை தான். ஆனால் அந்த பிளட்டு ஏதோ அந்த ஹைட்டான இடத்துலேருந்து அப்படியே வந்து வழிஞ்சிக்கிட்டே போகும்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த மட்டும் நோக்கி போகுது. ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் அப்படியே ஏஞ்சி தயங்க பார்க்குறான். தயங்கோட ஐஸ் அப்படியே டார்க்காக இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. தயங் 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 அப்படின்ற மாதிரி தயங்க போட்டு குலுக்குறான். தயங் அப்படியே சுயநினைக்கு வரான். என்னாச்சு ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் அப்போ தான் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸே பார்க்குறான். என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயங் நான் இப்போது விழுந்தேன், கிளாஸ் ஜார் உடைஞ்சது, என் கையில் குத்தி ரத்தம் வந்து நான் கத்துனேன், எதுவுமே உனக்கு கேட்கலையா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். இல்லை அதெல்லாம் கேடுது, ஆனால் அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தலையில் கை வைக்கிறான். ஜங்குக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. அவன் அப்படியே அந்த பிளட்டையே பார்க்குறான். அந்த பிளட்டு அப்படியே அந்த கட்டில் கீழே தான் போகுது. ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுலேருந்து ஒரு கை அது ரொம்ப வந்து செதஞ்சு போயிருக்கு. அந்த கை அப்படியே வந்து அந்த ரத்தத்தை இழுக்குது. அவ்வளோதான். ஜங்குக்கு பயங்கரமாக பயம் ஆயிடுச்சு. அவன் அப்படியே தயங்கோட கையை பிடிச்சி தரன்னு வெளியே எடுத்துகிட்டு போகிறான். டேய் என்னடா தயங் நீ பார்க்கலையா, நீ அதை பார்க்கல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நான் பார்த்தேன் தான், ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு மாதிரி ஜங்குக்கு வந்து கப்பான்றான் சீக்ஸை. ஜங்குக்கு அப்படியே தயங் வேணாம் தயங் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த இடத்துல இருக்க வேணாம் தயங் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து கெஞ்சுறான். ஆனால் தயங்கு இல்லை வெளியே போகலான்னு சொல்லாத ஜங்குக், வெளியே போகலான்னு சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயங் ப்ளீஸ் இங்கே பாரு ஜங்குக், வெளியே போகலான்னு சொல்லாத, விடிகிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருந்து ஆகணும், நமக்கு வேறு வழி கிடையாது. நீ என்ன நினச்சிருக்க, இங்கேருந்து நம்ம இப்போ வெளியே போனால் தப்பிச்சிடலான்னு நினச்சிட்ருக்கியா? வாய்ப்பே இல்லை ஜங்குக் அப்படின்னு மாதிரி தயங்க அப்படியே சொல்கிறான். என்ன சொல்கிற? ஆமாம், இப்போது நம்மளால் வெளியே போனால் நம்மளால் தப்பிக்க முடியாது. அந்த பஸ்ஸாக வந்து நம்மளை கூட்டிகிட்டு போனால் தான் உண்டு. நம்மளாம் இங்கேருந்து தப்பிக்க முடியாது. எப்படி? ஏன்? ஆமாம், அந்த பஸ்ஸு திரும்பி விடிஞ்சதுக்கப்புறம் வரோன்னு சொன்னால, அப்போ தான் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கே ரோடு உருவாகும். புரியுதா? அதுக்கு முன்னாடி அங்கே ரோடே இருக்காது. நீ எவ்வளோ ஓடினாலும் இந்த மேன்ஷனை சுற்றியே தான் வந்துட்டுருப்ப அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து சொல்கிறான். ஜங்குக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவன் அப்படியே கீழே உட்காந்து கதறி அழுதுட்ருக்கான். தயாங் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு ரொம்ப பயமாச்சு. அவன் அப்படியே தயாங் இங்கேருந்து போயிடலாம் தயாங், ப்ளீஸ் நம்ம இங்கேருந்து போயிடலான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங் அப்படியே ஜங்குவோட சீக்ஸில் கையை வச்சு ஏதோ சொல்ல வரான். கீழே இருந்து யோன்ஜன் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. ஜங்குக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை. தயாங் யோன்ஜன் கத்துறான். டென்ஷன் ஆகாத இல்லை, யோன்ஜன் கத்துறான், எனக்கு யோன்ஜன்ட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அழறான். இரு அவன் கூட தான் போக இருக்கான்ல. இல்லை எனக்கு யோன்ஜனை பார்க்கணும், எனக்கு பார்க்கணும், ப்ளீஸ் தயாங் வா போகலாம் ப்ளீஸ், எனக்கு யோன்ஜனை பார்க்கணும் தயாங் வா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ரொம்ப அழறானே அப்படின்னு இருந்தாலா. தயாங் அப்படியே சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து கீழே இறங்கி வராங்க. ஜங்குக்கு அப்படியே போய் அங்கே எல்லா இடத்துலையும் தேடுறான். அங்கே யாருமே இல்லை. தயாங் இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் எல்லா ரூம்ஸையும் ஒரு ரூம் விடாமல் எல்லா ரூம்லையும் தேடுறான். ஆனால் யோன்ஜனோட அழுக சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, இன்னும் அதிகமாக கேட்குது. ஆனால் அந்த ரூமில் யாருமே இல்லை. கீழே இருக்க எல்லா ரூம்லேயும் வந்து ஜங்குக் தேடிட்டான். அவன் அப்படியே தயாங் யாருமே இல்லை ஃபெலிக்ஸு யோன்ஜன்
என்னவோ போகும். யாருமே இல்லை, யாருமே இல்லை தயாங், யாருமே இல்லை. 4 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல தயாங், எங்கே போனாங்க? எனக்கு எனக்கு யோஞ்சனை பார்க்கணும். யோஞ்சனை அழாத யோஞ்சன், நான் வரேன், எனக்கு யோஞ்சனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்கான். தயாங்க ஜங்குக் எல்லாம் ஒன்றால தான், எல்லாம் ஒன்றால தான் இப்போ என் யோஞ்சன் கஷ்டப்பட்டுட்ருக்கான். ஏன் இப்படி பண்ணுற தயாங், ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் செஸ்ட்டில் நல்லா அடிக்கிறான். தயாங்க் அதெல்லாம் வலிக்கல, ஆனால் ஜங்குக் வந்து அவனை பிடிக்கலன்னு சொன்னதான் அவனுக்கு வலிக்குது. ஜங்குக் எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாதடா. பின்ன என்ன வேறு எப்படி சொல்கிறேன்? எனக்கு ஒன்று பிடிக்கல தயாங், எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு நிஜமாக ஒன்று பிடிக்கல. உன்னால தான் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இல்லை, எனக்கு அவங்கெல்லாம் வேணும், எனக்கு பயமாக இருக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தயாங்கோட செஸ்ட்லேயே அப்படியே சாஞ்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். தயாங்க் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஜங்குக் போதையா என்கிட்ட பேசாத, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு வேணும், எனக்கு யோஞ்சன் வேணும். இங்கே பாரு ஜங்குக், நம்ம போகலாம். அவங்க மேலே போயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க மேலேயா? ஆமாம், மேலே போய் பார்க்கலாம். ஆனால் நீ அவங்களெல்லாம் கீழே தானே அமிச்ச, நம்ம மட்டும் தானே மேலே போனோம், அவங்க எப்படி மேலே போயிருப்பாங்க? ஒரு வேளை போயிருந்தாங்கன்னா? இல்லை தயாங், அவங்க போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே பயம். அவங்க நீ சொன்னதான் கீழேயே போனாங்க, அவங்க எப்படி மேலே போயிருப்பாங்க? அவங்க போயிருக்க மாட்டாங்க தயாங். நம்மளாம் எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் ஜங்குக். ஒரு வேளை அவங்க போயிருந்தாங்கன்னா நம்ம அந்த ரூமில் இருந்தோம், நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு வேளை இப்போ நமக்கு யோஞ்சன் சத்தம் கேட்குற மாதிரி அவங்களுக்கு நம்ம சத்தம் கேட்டு அவங்க மேலே வந்திருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறான். ஜங்குக் அப்படியே பார்க்குறேன். ஒரு வேளை இருக்குமோ? இருக்கும், வா மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தயாங்க ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு மேலே வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கு அழுக்க தாரையாக ஊற்றிட்டுருக்கு. அவனுக்கு யோஞ்சனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. அவன் அப்படியே அழுத்துக்கிட்டே தயாங்க பின்னாடியே போயிட்டுருக்கான். அப்படியே தயாங்க ரொம்ப சத்தம் வந்து அதிகமாக கேட்டுட்ருக்கு. தயாங்கும் ஒரு நிமிஷம் பயமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே தயாங்க அந்த ரூம்லேருந்து தான் அவனுக்கு சத்தம் கேட்குது. தயாங்க அந்த ரூம் தான், தெரியுது வா போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூமை நோக்கி போயிட்டே இருக்காங்க. ரொம்ப சத்தம் கேட்குது. யோஞ்சன் பயங்கரமாக வந்து அழுதுட்ருக்கான். ஜங்குக் அப்படியே தாரையாக தண்ணி ஊற்றுது. யோஞ்சன் அழுது கேட்கும் போதே அவங்க கரெக்டாக அந்த டோர் நாபில் கை வைக்க போகிறாங்க. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு சத்தம். ஜங்குக்லாம் பயங்கரமாக பயப்படுறான். தயாங் எனக்கு பயமாக இருக்குது, பின்னாடி எதுவும் சத்தம் கேட்குது. எனக்கு தெரியுது ஜங்குக், எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. தயாங் அப்படியே ஜங்குக் வா திரும்பலாம் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் அப்படியே தயாங் திரும்பலாம், பார்க்க வேணாம் தயாங் அப்படின்ற மாதிரி அவன் அழறான். தயாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அப்படியே உள்ளே பார்த்தா யோஞ்சன் தான் அங்கே கட்டப்பட்ட நிலமெல்லாம் இருக்கான். அவன் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக்கு ஓடி போய் யோஞ்சனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். யோஞ்சனை ஜங்குக் வந்துட்டியா? ஜங்குக் எங்கடா போனேன்? நானும் தயாங்க அங்கே போயிருந்தோம், எனக்கு பயங்கரமாக வலிக்குது ஜங்குக் அப்படின்ற மாதிரி அழறான். என்னாச்சு யாரும் இப்படி பண்ணா? அது 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 அப்படின்ற மாதிரி யோஞ்சன் வந்து சொல்லும் போதே அவன் வயசெல்லாம் வைட் ஆகுது. தயாங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கு திரும்பி பார்க்க தைரியமே இல்லை. அவன் அப்படியே யோஞ்சனையே பார்த்துட்டு இருக்கான். தயாங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். ஒரு பிளாக் ஷேடோ அப்படியே அந்த ரூமை க்ராஸ் பண்ணி போகுது. எல்லாருக்கும் அவ்வளோ பயம். ஜங்குக்கெலாம் திரும்பி பார்க்கல. என்னாச்சு யோஞ்சன்? அது ஒரு பிளாக் ஷேடோ எங்கள் எல்லாரையும் தனித்தனியாக பிரிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி பேனிக் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் வந்து யோஞ்சனோட கட்டெல்லாம் வந்து அவுக்குறான். அப்போ தான் தயாங் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது, அங்கே கிளாஸ் எல்லாம் அப்படியே உடஞ்சிருக்கு. என்னாச்சு யோஞ்சன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு நீயே பாரு தயாங் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். தயாங் அப்படியே வெளியே போய் பார்த்தா அங்கே ஃபெலிக்ஸு, என்வோ, அப்புறமா போகம் 3 பேரும்
அங்கே ஒரு கிணறு இருக்கும், அதில் தூக்கு மாட்டின மாதிரி இருக்காங்க. தேவங்க்கு பயந்துட்டான். ஜங்குக் அப்படின்னு மாதிரி அவன் கத்துறான். என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு மாதிரி 3 பேரும் போகிறாங்க. பார்த்தா அங்கே பாரு அப்படின்னு மாதிரி வந்து தேவம் காட்டுறான். ஃபெலிக்ஸ் அப்படின்னு மாதிரி தக்கோ வந்து கத்துறான். ஃபெலிக்ஸுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி தேவங்க வந்து சொல்கிறான். தேவங்க பேனிக் ஆகாத அப்படின்னு மாதிரி யோஞ்சன் வந்து சொல்கிறான். தேவங்க அப்படியே எனக்கு என்னால் தான் ஆச்சு, என்னால் தான் என் ஃபெலிக்ஸுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு மாதிரி அவன் அழறான். ஜங்குக் அப்படியே தேவங்க அல்லாத தேவங்க என்னால் தான் ஜங்குக் ஃபெலிக்ஸுக்கு போகம்கெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, என்னால் தான் அவங்க 3 பேரும் செத்துட்டாங்க, என்னால் தான் அப்படியே மாதிரி அவன் அடிச்சுட்டு அழறான். ஜங்குக் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு தையோங் கத்தாத, பொறுமையாரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறான். அவன் அழறதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியே இல்லை. ஜங்குக் அப்படியே தையோங் என்ன நீ தான் இப்போ எங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் புரியுதா அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்கிறான். தேங்க அப்படியே ஆமாம் நான் அவங்க 3 பேரும் இழந்துட்டேன், அவங்க 2 பேரும் இழக்க மாட்டேன், நான் உன்னை இழக்க மாட்டேன்னு ஜங்குக், நான் இங்கேருந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவேன், அட்லீஸ்ட் என்னால் போக முடியலனாலும் உங்கள் 2 பேரையாவது அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு மாதிரி தேங்க சொல்கிறான். வைத்தியம் உனக்கு போனால் நம்ம 3 பேரும் தான் போகிறோம் புரியுதா அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்கிறான். தயாங்க அப்படியே ஜங்குக் சாரிடா சொல்லாத தயாங், அவங்க போயிட்டாங்க, கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது தயாங், இங்கேருந்து நம்ம போகிறத தான் பார்க்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறான். தயாங்க அப்படியே சரி அப்படின்ற மாதிரி 3 பேரும் ஏன்ச்சு வலை போக்க பார்க்குறாங்க. அந்த டோரு திடீர்னு அப்படியே மூடிக்குது. யோஞ்சன் அப்படியே அதை பார்த்து பயப்படுறான். இல்லை அது நம்மளையும் கொல்ல போகுது, அவ்வளோதான், நம்ம உயிரோட இருக்க மாட்டோம், நம்மளையும் அதை சாக்கடிச்சிடும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பேனிக் ஆகுறான். ஜங்குக் அப்படியே யோஞ்சன் இப்படி பண்ணாதடா ப்ளீஸ் தைரியமாக இரு யோஞ்சன் அப்படின்னு மாதிரி ஜங்குக் அழுதுட்டு இருக்கான். தேங்க அப்படியே யோஞ்சன் வா அப்படின்னு மாதிரி இன்னொரு டோரை வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான். இல்லை அது வழியாக போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன் இல்லை அது வழியாக தான் ஒரு பெரிய சுத்தியல் வந்து ஃபெலிக்ஸ் மண்டியில் அடிச்சது அப்படின்னு மாதிரி அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்? ஆமாம் அது வழியாக தான் வந்துச்சு, எனக்கு தெரியும் சரி இருந்தாலும் நம்ம அங்கேருந்து தான் போகணும் வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஆமாம் யோஞ்சன் தயாங் சொல்கிறது தான் கரெக்டு வா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே இழுத்துட்டு போகிறான். யோஞ்சனா அவன் வரமாட்டேன்னு அடிமுடிக்கிறான். ஆனால் அவங்க அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அந்த டோர் ஓப்பன் பண்ணா திடீர்னு அவங்க வெளியே வந்து நிற்கிறாங்க. 3 பேருக்கு ஷாக்கு. தயாங் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் தானே இருந்தோம் அப்படின்னு மாதிரி ஜங்குக் கேட்குறான். ஆமாடா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம் அப்படின்னு மாதிரி சுற்றி பார்த்தா அந்த காடு தான் லைக் அந்த மேன்ஷன் விட்டு வெளியே வந்திருக்காங்க. தயாங் நம்ம வரும்போது இந்த காடு இல்லையே அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஆமாம் நம்ம வரும்போது இந்த காடு இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். யோஞ்சனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவனுக்கு கழுகியாக வருது, அவன் அப்படியே அழுறான். ஜங்குக்கு அப்படியே யோஞ்சன் அழாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தேவங்க பின்னாடி ஒரு உருவம் வந்து நிற்கிது. ஜங்குக்கு அப்படியே பார்த்து பயந்துறான். அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜங்குக்கு என்னாச்சு? அவன் பின்னாடி ஒரு உருவம் நிற்கிது தேவங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது அப்படியே பிளாக்காக இருக்குது, அது ஐஸ் மட்டும் அப்படியே ரெட்டாக இருக்குது, அது அப்படியே அவங்கள முறைச்சி பார்க்குது. ஜங்குக்கு பயங்கர பயமாக இருக்குது. அவன் அப்படியே கீழே பிறண்டு விழுந்து அலறான். தேங்க அப்படியே ஜங்குக் அப்படின்னு மாதிரி பிடிக்க போகிறான். ஆனால் அவனால் அந்த இடத்துல இருந்து நகரவே முடியல. அவனை ஏதோ அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படியே கண்ணை மூடி அப்படியே நின்றுட்டுருக்கான். டக்குன்னு அந்த பேய் காணும். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோஞ்சன் அந்த பேய் காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் அந்த பேய் இல்லை அப்படின்ற மாதிரியே 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அதாவது தயாங் வந்து திரும்பி பார்க்குறான். இங்கே ஏதோ இருந்த மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறான். நான் தான் சொல்கிறேன் தயாங் அங்கே என்னமோ இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறான். நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தயாங் வந்து சொல்கிறான். ஆனால் நீ தானே சொன்ன காலையில் தான் பஸ் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது வந்து இன்னும் 1 hour இருக்குது விடியறதுக்கு. தயாங் அப்படியே அந்த வானத்தை பார்க்குறான். அப்படியே ஜங்குக்கை பார்க்கும்போது அங்கே யோஞ்சனும் ஜங்குக்கும் காணோம். அவ்வளோதான். என்னாச்சு என்ன அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். 2 பேரையும் காணோம். அவ்வளோதான். தயாங்க்கு உயிரே இல்லை. அவன் அப்படியே அந்த
மேன்ஷனை சுற்றி தேடுறான். பின்னாடி அந்த கிணறு. அவ்வளோதான், அவன் கிட்ட போகிறான். ஃபெலிக்ஸோட தலையில் வந்து அந்த பேய் சுத்தியில் வச்சு அடைச்சிருக்கோன்னு யோஞ்சன் சொல்லியிருப்பான்ல, அப்படியே ரத்தம் பல பல பலன்னு அந்த இதுக்குள்ளே தான் விழுது, கிணறுக்குள்ளே. அவனுக்கு ஃபெலிக்ஸ் அப்படி பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக வருது. அவன் அப்படியே முட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு ஃபெலிக்ஸோட குரல் கேட்குது, தயாங் அப்படின்னு. ஃபெலிக்ஸ் கூப்பிட்ற மாதிரியே இருக்குது. அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஃபெலிக்ஸோட ஐஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அவ்வளோதான், தயாங்க்கு உயிரே இல்லை. ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். தயாங், ஜங்கோக்கை காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்கிறான். திடீர்னு தயாங்கோட தலையில் ஏதோ வந்து விழுது. அவன் அப்படியே ஏஞ்சி பார்த்தா அவன் அதே இடத்துல படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னென்ன புரியல. என்னாச்சு? ஏதோ என் தலையில் விழுந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எங்கே என்ன அப்படின்ற மாதிரி அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். கொஞ்சம் லைட்டாக வந்து விடிந்த மாதிரி தான் இருக்குது. அந்த சன் வந்து விடுற ஸ்டேஜ்ன்னுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு. ஜங்கோக் அப்படின்ற மாதிரி அவன் ஏஞ்சி அந்த மேன்ஷனுக்குள்ளே திருப்பி போகிறான். அங்கே யாருமே இல்லை. ஜங்கோக் ஜங்கோக் எங்கே போனேன்? ஜங்கோக் ஜங்கோக் எதுவும் ஆயிருக்கக்கூடாது கடவுளே அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே தேடுறான். ஜங்கோக் எங்கேயுமே இல்லை. அவன் அப்படியே தேடிகிட்டே போகிறான். ஒரு ரூமில் ஜங்கோக் அலற மாதிரி சத்தம் கேட்குது. அவன் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணான். ஜங்கோக் அப்படியே சேரில் டையான மாதிரி இருக்கான். யோஞ்சன் அப்படியே கையில் கத்தி வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். தயாங் அப்படியே பார்த்தோன்னே, யோஞ்சன் அறிவல்ல, கத்தியை கீழே போடு அப்படின்ற மாதிரி தயாங் வந்து கத்துறான். அவன் அப்படியே, என்ன தயாங், கத்தியை கீழே போடணுமா? முடியாது, இவனை இன்னைக்கு நான் கொன்னே ஆகணுமே அப்படின்ற மாதிரி யோஞ்சன் சொல்கிறான். தயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கோக் என்னாச்சு தெரியல தயாங், நீ மேலே பார்த்தியா? அவன் சைலண்ட்டாக என்னை கூப்பிட்டு வந்தான். நம்ம வந்தோம்ல ஒரு டோரு, அந்த டோர்லேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அப்பத்துலேருந்து எனக்கு பயமாக இருக்குது தயாங் அப்படின்ற மாதிரி அவன் அழுறான். தயாங் அப்படியே, பயப்படாதே ஜங்கோக், நான் உன்னை காப்பாற்றுறேன்டா அப்படின்ற மாதிரி தயாங் வந்து சொல்கிறான். சீ வாய போடுங்க, என்ன லவர்ஸ் ரொம்ப ஓவராக கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோஞ்சன் சொல்கிறான். யோஞ்சன் பைத்தியம் பிடிச்சிருக்கான் உனக்கு, என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு மாதிரி கேட்குறான். வேணா வேறு எப்படி பேசணும்? ஓ, இவ்வளோ நேரம் நீங்கள் இதெல்லாம் பேயோட வேலை நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி யோஞ்சன் சொல்கிறான். தயங்கோட ஐஸ் வைட் ஆகுது. ஆக்சுவலாக தயங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக எங்கள் பேன்னு ஒன்று இருக்குதான், அந்த கதையெல்லாம் உண்மைதான், ஆனால் அது நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜங்கோக்கெலாம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. யோஞ்சன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நான் உன்னோட ஃப்ரெண்டுடா, நான் ஒரு உயிர் ஃப்ரெண்டுடா, நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா. நம்ம சின்ன வயசு வந்து நம்ம கூடவே இருந்திருக்கோம், உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு நம்ம ஜங்கோக் கேட்குறான். ஆமாம் ஜங்கோக்கு, நம்ம ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் என்ன பண்ணுறது சொல்லு, எனக்கு இந்த தயங்க பிடிக்கும், ஆனால் அவனுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோஞ்சன் சொல்கிறான். இது ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கு. ஜங்கோக்கே தெரியாது யோஞ்சனுக்கு தயங்க பிடிக்கும் அப்படின்ட்டு. என்ன சொல்கிறேன் யோஞ்சன்? ஆமாம், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், இவனை எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அப்போ இவனை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன் நான் பைத்தியமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஜங்குக்கு, ஏன் யோஞ்சன் இப்படி பண்ணுறேன்? அதுக்கு நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தா விட்டு கொடுத்துப்பியா ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் ஜங்குக் அதுக்கு ஆன்சரே இல்லை. எப்படியும் அவன் விட்டு கொடுப்பான், அவன் உண்மையாக லவ் பண்ணுறான்ல, அவன் அப்படி சைலண்ட்டாக இருக்கான். அதானே பார்த்தேன், உன்னால் விட்டு கொடுக்க முடியாதுடா, அதனால தான் என் தயங்க நானே எடுத்துருக்கலான்னு நினச்சேன், அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க? அந்த கதையை உங்ககிட்ட யார் தயங்க சொன்னான் அப்படின்ற மாதிரி யோஞ்சன் கேட்குறான். அது ஒரு சீனியர். அந்த சீனியர் யார் தெரியுமா? என்னோடய ஃப்ரெண்டு. நான் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயம்தான் உனக்கு பிடிக்கும்ன்ட்டு. இன்னொன்று என்ன தெரியுமா? தயங்கக்கவே இல்லை, உனக்கு தெரியும்ல ஜங்கோக், அவன் சொல்லும் போது நீ சாதாரணமாக கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி யோஞ்சன் சொல்கிறான். ஜங்கோக் அப்படியே வியர்டாக பார்க்குறான். ஏன்னா ஜங்கோக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்திருப்பான். அப்போ அவங்க சின்ன பசங்க தானே, ஒரு 12 அந்த மாதிரி தான் ஏஜ் இருந்திருக்கும். அப்போ தான் அவன் வந்திருப்பான்.
ஜங்குக்கு வந்து தயாங் வந்து அக்கா இருந்தாங்கன்னு சொல்லவே ஒருவேளை அவங்க வந்து அப்போது நம்மலாம் வரதுக்கு முன்னாடியே அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க போல் அப்படின்னு மாதிரி தான் ஜங்குக்கு நினச்சிருப்பான். யோன்ஜன் அப்படியே தயாங்க திரும்பி பார்க்குறான். இல்லை இல்லை எனக்கு அக்கா இருந்தாங்க தயாங், உனக்கு அக்காவே இல்லை தயாங், உங்கள் வீட்டுக்கு நீ ஒரே பையன் அப்படின்னு மாதிரி யோன்ஜன் சொல்கிறான். ஜங்குக்கு வியர்டாக இருக்குது. என்ன சொல்கிறேன்? ஆமாம், அவன் அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், அவனுக்கு அக்கா யாருமே கிடையாது. ஜங்குக், நீ நினச்சிட்டு இருந்தல்ல நம்ம வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கோன்னு. இல்லை, அவனுக்கு அக்காவே இல்லை. அவனுக்கு ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குது. அவனாக ஒருத்தவங்களை இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க இருந்தாங்க, அவங்க இப்படி தான் இறந்தாங்க அப்படின்னு அவனே நினச்சிட்டு இருப்பான். இது வரைக்கும் அவன் லைஃப்பில் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி யோன்ஜன் சொல்கிறான். தயாங்க, இல்லை இல்லை நீ சொல்கிறது நான் நம்ப மாட்டேன், எனக்கு அக்கா இருந்தாங்க. தயாங், நீ யோசிச்சு பாரு, இந்த அக்கா மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இந்த மேன்ஷனுக்கு வந்து இறந்து போன மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மாதிரி யோன்ஜன் சொல்கிறான். ஆமாம், தயாங்க்கு ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டு இங்கே வந்து தான் செத்து போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு மைண்டில் ஒன்று ஸ்டோர் ஆகிருக்கு. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுதான், இது ஒரு டிஸார்டர். இதுக்கு இப்போது மருந்தும் கிடையாது, எந்த வித வைத்தியமும் கிடையாது. நிஜமா ஜங்குக், அவனுக்கு ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குது. அது என்னன்னா, அவன் ஏதாவது ஒரு கதை கேட்டுட்டான்னு வச்சுக்கோயேன், அது நம்ம கூட பழகினவங்க, நம்ம கூட இருந்தவங்கன்னா அவனே நினச்சிப்பான். ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு அக்கா இறந்ததுலாம் உண்மை தான், ஆனால் அது தயாங்கோட அக்கா கிடையாது, வேற ஒருத்தவங்க. அந்த கதை அரசல் பரசலாக எங்களுக்கு சின்ன வயசில் வந்தது, அதை தான் தயாங் நம்பிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். தயாங்க்கு, இல்லை இல்லை நீ போய் சொல்கிற தயாங், எனக்கு எல்லாம் தெரியும் தயாங், உனக்கு தெரியாத விட எனக்கு எல்லாமே தெரியும். எப்படின்னு சொல்லு? இதெல்லாம் அவங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆமாம், இந்த மாதிரி டிஸார்டர் வந்து தயாங்க்கு இருக்குது, அது அவங்க அம்மாவுக்கும் தெரியும். அவங்க வந்து பக்கத்து வீடுன்றதுனால அவங்க வந்து யோன்ஜன் கிட்ட தான் எல்லாத்தையும் புலம்புவாங்க, இந்த மாதிரி தயாங்க்கு டிஸார்டர் இருக்குது, அவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. அது யோன்ஜனுக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தயங்க பிடிக்கும்ன்றதுனால அவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. தயங்க என் கூட இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவன் இருந்திருப்பான். நடுவில் தான் இப்போ ஜங்குக்கு வந்துட்டான். ஜங்குக்கு அப்படியே சரி சரி இருக்கட்டும், ஆனால் பேயெல்லாம் போச்சு. அதான் சொல்கிறேனே ஜங்குக்கு, பேய் இருக்குதான், ஆனால் பேய் கொல்லாது அப்படின்னு மாதிரி யோன்ஜன் வந்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஆமாம் ஜங்குக்கு, இங்கே இருக்க பேய் பயம்புத்துற பேய். என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த இடம் எனக்கு சொர்க்கம் மாதிரி. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த பேய் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி யோன்ஜன் ஒரு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவன் கூட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்ட்டு. ஆமாம் ஜங்குக், இங்கே இருக்கிறது எனக்கு ஃப்ரெண்டு, அது என்கிட்ட கம்யூனிகேட் கூட பண்ணோம். ஆமாம், அதுக்கு பிளட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அவனுங்க 3 பேரை நான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஜங்குக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த அந்த சுத்தியெல்லாம் வச்சு ஃபெலிக்ஸ் அடிச்சிருக்கோம். அப்புறமா என்வோவும் போகமும் கூட சேர்த்துட்டாங்க ஃபெலிக்ஸ் கூட. ஆனால் யோன்ஜனை ஏன் அந்த பேய் ஒன்றும் பண்ணல, ஏன் அப்படின்ற டவுட்டு ஜங்குக்கு அப்போவே இருந்திருக்கும். ஆனால் அது கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பானோ அப்படின்ற மாதிரி அவன் கேட்டிருக்க மாட்டான். தயாங்க அப்படியே, யோன்ஜன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, நாங்கள் வெளியே போனோம். டார்லிங், நீங்கள் இன்னும் வெளியே போக முடியாது, எனக்கு நீ வேணும் அப்படின்ற மாதிரி யோன்ஜன் சொல்கிறான். தயாங்க அப்படியே, இங்கே போகிற யோன்ஜன், லூஸ் மாதிரி பேசாத, நாங்கள் இங்கேருந்து போனோம், என்ன ஜங்குக்கையும் விடு. அச்சோ டார்லிங், நான் உனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ என்னன்னா என்னை விட போகிறேன்னு சொல்கிற? ஏன் டார்லிங் அப்படின்ற மாதிரி யோன்ஜன் அப்படியே கிட்டே போகிறான். ஜங்குக்கு அப்படியே கத்துறான். இங்கே பாரு யோன்ஜன், என் தயங்கிட்ட போவாத, வா இப்படி, என் தயங்கிட்ட போவாத அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். உன் தயங்கா, எவ்வளோ தைரியம் தான் நீ உன் தயங்குன்னுவேன் அப்படின்ற மாதிரி அவன் கட்டையை எடுத்து அட்டிக்க போகிறான். தயங்க அப்படியே கையை பிடிச்சி முறுக்குறான். தயம் டார்லிங் என்ன ஏன்டா அப்படி பண்ணுறேன்? அவனை தான் அடிக்கணும், அவன் தான் நமக்குள்ளே வந்தான் தயம், அவனை அடி தயம், என்ன ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி யோன்ஜனால ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு. தயங்க அப்படியே அவனை போட்டு அடித்து தள்ளி விட்றான். அவன் போட்டு அப்படியே இடிச்சிட்டு அவன் ஹெட்லேருந்து அப்படியே வந்து ப்ளட்டு வருது. தயங்க போட்டு கடன்னு யோன்ஜனோட இது கட்டியிருப்பான்ல அதெல்லாம் வந்து அவுக்கிறான். அவுத்துட்டு வெளியே போகும்போது யோன்ஜன் திருப்பி வரான். தயங்க அப்படியே, யோன்ஜன் இங்கே பாரு, எனக்கு உண்மையான லவ் வேணும்னா நீ அதுக்கு நல்ல வழியில் போகணும். நீ ஏன் என்கிட்ட வந்து பேசியிருந்தடா இந்த விஷயம் சின்னதாக முடிஞ்சிருக்கும்,
நீ தேவையில்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டு இருக்க, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப யோஞ்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங் வந்து சங்கோக்கை கூட்டிகிட்டு போகிறான். யோஞ்சன் அப்படியே முறைக்கிறான். அவன் வயசெல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. திடீர்னு பார்த்தா அந்த மெயின் டோர் அப்படியே க்ளோஸ் ஆகுது. தயாங்கும் சங்கோக்கும் பயங்கர பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே பேய் இருக்கிறது உண்மை தான், ஆனால் கொலை பண்ணுறது யோஞ்சனை. அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயாங் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது தயாங். பயப்படாத, அவன் தான் சொன்னால இந்த பேய் ஒன்றும் பண்ணாது, கொலை பண்ணுறதே அவன் தான், வா அப்படின்னு மாதிரி அவன் டோர் கிட்டே போகிறான். போயிட்டு அந்த டோரை அப்படியே அடிச்சிட்டு இருக்கான் தயாங்க. ஆனால் அந்த டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. தயாங்க எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றும் இல்லை போயிடலாம் அப்படின்னு மாதிரி தயாங் வந்து சொல்லிவிட்டு அந்த டோரை அப்படியே அடித்து ஒட்டைக்கிறான். யோஞ்சன் மேலே இருந்து தயாங் அப்படின்னு மாதிரி கூப்பிட்றான். தயாங்கும் ஜங்குக்கும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. யோஞ்சன் ஒரு க்ரீப்பியான ஸ்மெல் பண்ணிட்டு, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல தயாங், என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல, இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கழுத்தை அவனே அறுத்துட்டு செத்துடுறான். ஜங்குக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவன் கதறி கதறி அலறான். தயாங் தயாங் யோஞ்சன். ஜங்குக் அவனால இல்லை இல்லை, ஆனால் அவன் என் ஃப்ரெண்டு, அதுக்கு அவன் டிசர்வ் இல்லை, ஆனால் அவன் என் ஃப்ரெண்டு தயாங் அப்படின்ற மாதிரி அவன் அழறான். தயாங் அப்படியே அந்த கதவை உடச்சி வெளியே கூப்பிட்டு போகிறான். அப்படியே பகல் ஆகுது. திருப்பி அந்த பஸ் வருது. இவங்க 2 பேரும் ஏறி உட்காடுறாங்க. ஜங்கு கழுதுகிட்டே இருக்கான். தயாங் அப்படியே கன்சர்ன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. தயாங் பயங்கரமாக வந்து கஷ்டப்படுறான். இந்த மாதிரி ஃபெலிக்ஸு அவங்கெல்லாம் நம்ம கூட்டி போகாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதுல அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு 3 months லேட்டர் இப்போது தயாங்கும் ஜங்குக்கும் ஒரு இதுக்கு போகிறாங்க. அந்த சமாதி மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் ஃபெலிக்ஸு போகம் அப்புறமா யன்வோ வந்து புதைச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு 2 பேரும் கதறி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க. சாரி ஃபெலிக்ஸ், சாரி யன்வோ, சாரி போகம், நான் மட்டும் உங்கள் 3 பேரையும் கூட்டிகிட்டு போக்காமல் இருந்திருந்தா நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மாதிரி தயாங் வந்து அழுதுட்டு இருக்கான். ஜங்குக் பார்த்துட்டு, பரவாயில்ல தயாங், அழாத அழாத, எல்லாம் நடந்துட்டு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அழாத அப்படின்ற மாதிரி அவனோட டியர்ஸை வந்து வைப் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சான்னு சொல்லுங்கள். ஓகேடா, பாய், சராங்க.